தெரியல எனக்கு. இப்பதான் வந்தேன் நான் காலையில். ஒரு ஆளை பார்க்க போறதா நீங்க சொல்லிருக்கீங்க. அப்ப வந்து முக்கியமான ஆள் பொருள் இல்ல. டச் ஆபீஸ் போய் டச் ஆபீஸ் அதெல்லாம் மும்மொழி கொள்கைலாம் ஏற்கனவே அந்த முக்கியமான நபரை வந்துட்டு மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டு நிலைப்பாட்டை உறுதியா வலியுறுத்தி நீங்க நாங்க எதுக்கு வந்தனே தெரியாத நீங்க கேட்குறீங்களா? நாங்க வந்து டச் ஆபீஸ் பார்க்கறதுக்கு வந்தோம். நேற்றைய தினம் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனையை மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி காலதாமதமாகிக் கொண்டிருக்கின்றது. அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். இப்ப முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனைக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் ஓராண்டு இருக்குது தேர்தலுக்கு. அதெல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க, இப்பதான் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க, ஒரு 15 நிமிஷம் தனியாக பேசினாங்க அப்படின்னு செய்தியெல்லாம் உங்களுடைய பத்திரிகையில ஊடகத்தில் விறுவிறுப்பான செய்தி வெளியிடத்துக்காக ஒழிய அது மாதிரிலாம் கிடையாது. முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் எங்களுடைய நாடாளுமன்ற நான் எங்களுடைய மூத்த தலைவரோடு சந்தித்து உள்துறை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.